அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் இருக்கோம். அதுவும் பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நமக்கு பரக்கத் வாய்ந்த ஒரு நிமிடமாக தான் இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் செய்யக்கூடிய மிக சிறப்பான ஒரு தஸ்பீக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப பாக்கியம் நிறைந்தது. இன்றைய தினம் இதை யார் 95 முறை ஓதுறீங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வருடம் முழுவதும் தேவையானதை நசீபாக்கி தந்துருவான். உங்களுக்கு இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்கணுமோ இந்த தஸ்பீக முன்னிட்டு கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை அப்படியே தருவான். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்குது ஒரு வாரத்தினுடைய தலையெழுத்து, இன்னும் ஒரு வருடத்தினுடைய தலையெழுத்து. நம்ம இப்போ இருக்கிறது அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் துவாக்கள் கபூலாகக்கூடிய நொடி தான். இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது நம்மளோட அறிவு சார்ந்த விஷயம். எனவே இந்த மாசத்தை நீங்கள் அமல்களால் அலங்கரிங்க. உங்களுக்கு தேவையான துவாவை கேளுங்க. இதுக்கு மட்டும்தான் இந்த மாதத்தை நம்ம செலவு பண்ணணும். வேற வீண் விஷயங்களை நம்ம எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நம்ம ஓய்வு எடுக்கிறத கூட பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். கட்டாயம் நான் சொல்வேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த ரமலானில் நான் என்ன ஒரு பெரிய லட்சியத்தை நான் கேட்குறேனோ அதை அனைத்தையுமே அல்லாஹ் எனக்கு கபூலாக்கி கொடுத்துட்ருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கும் அதை கபூலாக்கி தருவான். எனவே இதை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் நம்ம ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம். அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது. அது என்ன அப்படின்னா அதுதான் யா முஸ்தஃபா யா ரப்பனா யா வஹாபு அஸ்தகுஃபிருல்லா. இதில் 4 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த 4 வார்த்தையும் நம்மளோட நசீபை மாற்றக்கூடியது. நம்மளோட ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ்விடத்தில் திரையின்றி கொண்டு செல்லக்கூடியது. இந்த 4 வார்த்தையை சொன்னால் இந்த உலகத்தையே கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இந்த உலகத்தை விட பெரிதாக வேறு ஏதாவது கேட்டாலும், செல்வத்தை கேட்டாலும் தருவான். எனவே கோடி ரூபாய் இந்த வருஷம் வேணும்னாலும் இந்த திக்ரை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இந்த பரக்கத்தான ரமலான் மாதத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான். யா முஸ்தஃபா அப்படின்னா ரசூல்லாவினுடைய பெயர். இதனுடைய அர்த்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே. ரசூல்லாவினுடைய பெயரை சொன்னாலே அந்த இடம் பரக்கத்தான் மாறும் இல்லையா? நம்மளோட துவாவுக்கு அல்லாஹ் உடனடியாக பதில் தருவான். ஏன்னா ரசூல்லாவினுடைய ஒவ்வொரு பெயரை உச்சரிக்கும் போதும் கண்டிப்பாக சலவாத் ஓதிய நன்மையை அல்லாஹ் உடனே தர்றான். எனவே யாரெல்லாம் சலவாத்தை ஓதணும்னு நினைக்கிறீங்களோ நபி அவர்களுடைய ஏதாவது ஒரு பெயரை உச்சரிங்க, போதுமானது. அடுத்தது யா ரப்பனா எங்களுடைய ரப்பேன்னு அல்லாஹை உரிமையாக அழைக்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள். இது அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை சொல்லி அழைத்து தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுத்தான், நமக்கும் தருவான். எனவே இந்த வார்த்தையை இன்றைய தினம் நம்ம சொல்லிக்கணும். அடுத்தது யா வஹாபு பெரும் கொடையாளனே அப்படின்னு அல்லாஹினுடைய திருநாமத்தை அழைக்கும் போது இந்த பெயருக்குரிய தன்மையை அல்லாஹ் தருவான். இந்த வருடம் முழுவதும் பெரும் கொடையாளனாக இருந்து அல்லாஹ் நமக்கு வாரி வாரி வழங்குவான். எனவே இன்றைய தினம் இந்த திருநாமத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது அஸ்தகுஃபிருல்லா. முதல்ல நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பை தான் கேட்கணும். அப்போ தான் நம்ம கேட்குறதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹினுடைய நெருக்கம் கிடைக்கும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். எனவே உங்களோட வாழ்க்கையில் மாறுதல்கள் நடக்கணும்னா இஸ்திக்பார் சொல்லுங்கள். இன்றைய தினம் இந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த நாளையும் சேர்த்து நீங்கள் 95 முறை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆவை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த திக்ரின் பரக்கத் கொண்டு, இந்த நாளின் பரக்கத் கொண்டு, இந்த மாதத்தின் பரக்கத் கொண்டு நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுபோல் சிறந்த வஜீஃபாக்கள் உங்களுக்கு ஒரு புத்தகமாக ஒரு தொகுப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அற்புத வஜீஃபாக்களில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் ஒரு சின்ன தேவை இருந்தால் கூட இந்த கிதாபை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வஜீஃபா இருக்கும். அதை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேவையை அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அந்த அளவுக்கு சக்தி பெற்ற வஜீஃபாக்களை நம்ம தேர்ந்தெடுத்து போட்டிருக்கோம். இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழில் எங்களுக்கு குரான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க.
மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அமல்களின் சிறப்புகள் சேனலை. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.